இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு யம்மியான ரெசிபி டியூட்டி ஃப்ரூட்டி கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கேக்குன்னு சொன்னோடனே என்னடா நம்ம வீட்டில் அவனும் கிடையாது, பீட்டரும் இல்லை, நம்ம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. நான் மிக்சியை வச்சு தான் இன்றைக்கி பீட் பண்ணியிருக்கேன். நார்மலான ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு தான் கேஸ் அடுப்பில் தான் பேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம ஊரில் பிரியாணிலாம் செய்கிறதுக்கு அகலமாக அலுமினியத்தில் கனமான அந்த அடி கனமான பாத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெசல் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணலாம். அது ரொம்பவே சூப்பராக வரும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான கேக் நம்ம எப்படி வீட்டிலேயே செய்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அகிலா சமையல் சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே நண்பர்களே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டியூட்டி ஃப்ரூட்டி கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம நார்மல் கேக் பேஸ் செய்வோம்ல, அதே அளவு தான் நான் அதில் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்சு சால்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நட்ஸை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டியூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குறைக்கவோ கூட்டவோ போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப்பு எண்ணெய், 1/2 கப்பு பாலை நான் காய்ச்சி, இது ரொம்ப சூடாக இல்லை, எல்லாம் சூடாக இருக்குது. நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முட்டை 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் எதுவும் போடாமல் வெறும் கடாயில் அதை வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய மிக்ஸி ஜாரில் இந்த 3 முட்டையை ஆட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சொல்லியிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் மிக்சியில். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் அளவு சர்க்கரையை இதில் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம பீட் பண்ண முட்டை, வெனிலா எசன்ஸ், சர்க்கரை இது 3த்தையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு மைதா 1 கப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்சு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. நான் வீடியோவில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன், பட் நீங்கள் ஃபோல்டு பண்ணி மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்ததாக மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1/2 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 கப்பு எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் நீங்கள் சேர்த்து இதையும் மெல்லமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் 1/2 கப் அளவுக்கு பால் சொல்லியிருந்தேன். எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 1/4 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா மட்டும் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு 1/4 கப்பு பால் கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸும் டியூட்டி ஃப்ரூட்டியும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே நம்ம கேக் பேட்டரில் ஆட் பண்ணிட்டோம்னா எல்லாமே கீழே போயிட்டு அப்படியே டெபாசிட் ஆகிடும், கீழே போயிட்டு தங்கிடும். ஸோ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதாவை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ இதை கேக் பேட்டரில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரெட்டெல்லாம் செய்வோம் இல்லையா, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு கேக் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி மோல்டு தான் நம்ம எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் ஏதாவது ஒரு கண்டெய்னர், டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் கூட இந்த பேட்டரை ஊற்றி நீங்கள் நார்மல் பாத்திரத்தில் வச்சு பேக் பண்ணலாம். இதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க, நல்லா தட்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குச்சி இல்லை டூத் பீக் வச்சு உங்களோட கேக் மிக்சரை இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு பெரிய பாத்திரத்தை 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டும் போட்டிருக்கேன். இதில் நம்மளோட கேக் பேட்டரை வச்சுக்கலாம்.
இது பேக் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 35லேருந்து 40 நிமிஷம் ஆகும். நீங்கள் அவனில் பண்ணுறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30 நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் நடுவில் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்கவுங்க அவனோட டெம்பரேச்சரை பொறுத்து அது பேக் ஆகிறது வந்து வேரி ஆகும். நீங்கள் ஸ்டவ்வில் பேக் பண்ணுறதா இருந்தாலும் 25 இல்லை 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கேக் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. நான் பேக் பண்ணும்போது என்னோட அந்த மூடிக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கும் இல்லையா, அந்த கல் வச்சுருந்தேன். அப்போ தான் அந்த டெம்பரேச்சர் வந்து ஒரே அளவு மெயின்டைன் ஆகும் உள்ள. இப்போ நம்மளோட கேக் வந்து பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம திருப்பி போடும் போது ஒட்டாமல் இருக்கும். வாவ், நம்மளோட கேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. கலரெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ யம்மியாக இருந்தது. கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலே வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வந்து அவங்க கட் பண்ணி எடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் வந்து இருக்கும்போது அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் கட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், கேக் வந்து நான் காலையில் ஒரு 11 மணி போல் செஞ்சேன். நம்ம செஞ்ச உடனே சாப்பிடாம அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கணும். ஆறின பிறகு நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த கார்னர்லாம் இருக்கு இல்லையா ப்ரௌன் கலரில், அதெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம செஞ்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் கட் பண்ணும் போது அது ரொம்ப வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி தெரியும். நான் ஃபஸ்ட்டெல்லாம் செய்யும் போது என்ன நினச்சிப்பேன்னா நம்மளோட கேக் நல்லா வரல, மொறுமொறுன்னு ஆயிடுச்சு சைடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் டேஸ்ட் பண்ணுறேன் செக் பண்ணுறேன்ற பேர்லேயே வந்து பாதி சாப்பிட்ருவோம் எல்லோரும். அது என்ன ஆகும்னா ஓகே அவ்வளோதான், நம்ம கேக் செய்யவே தெரியல, கேக் சரியாக வரல அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. கேக் செஞ்ச உடனே நம்ம சூடாக சாப்பிடும் போது அந்த கிறிஸ்பினஸ்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நேரம் என்ன பண்ணணும்னா நம்ம மூடி வைக்கணும். அதாவது ஆறின பிறகு, கேக் நல்லா ஆறின பிறகு நம்ம மூடி வைக்கணும். இதில் நான் எதில் பேக் பண்ணணும் அதே வெசலில் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா கவர் பண்ணி மூடி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் இருக்கும் இல்லையா, பிளாஸ்டிக் பாக்ஸு, அந்த மாதிரி பாக்ஸில் கூட நீங்கள் கட் பண்ணி அதை வந்து மூடி வைக்கலாம். நல்லா சூப்பராக கடையில் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி இருக்குது. நல்லா இந்த எட்ஜஸ்லாம் வந்து அதாவது இந்த கார்னர்லாம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா நம்ம கடையில் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது. சாஃப்டாக இருக்குது கேக்கு, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்படியே உடையும் அந்த மாதிரி இருக்குது. இந்த கேக்கை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு இந்த ப்ரௌன் கலரில் இருக்கு இல்லையா இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பக்கமே சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட அந்த நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம அதை நல்லா வறுத்து போட்டதுனால அந்த கேக்கில் சாப்பிடும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம இந்த சன்ஃப்ளவர் சீடெல்லாம் வரும், அதுக்கப்புறம் பம்கின் சீடு, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்லைஸ் பண்ணியே விற்பாங்க இங்கெல்லாம். அதெல்லாம் வாங்கி போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட இன்றைக்கி வந்து முந்தினையும் பாதாம் தான் இருந்தது, அதனால் இதை மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஈவினிங் டைமில் நம்ம டீயோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.